அறிமுக இயக்குனராக மௌனம் பேசியதை படத்தை தொடர்ந்து ராம், பருத்தி வீரன், ஆதிபகவன் படங்களை இயக்கி பெரும் புகழ் பெற்றவர் இயக்குனர் அமீர். ஒவ்வொரு படமும் குறிப்பிட்டு சொல்லும் வண்ணம் மௌனம் பேசியதே படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஒரு திருப்புமுனையாகவும், ராம் படம் ஒட்டுமொத்த ஜீவாவினுடைய நடிப்புலக வாழ்க்கையிலேயே ஒரு மாறுபட்ட படமாகவும் அமைந்தது. பருத்தி வீரன் படமும் அறிமுக நாயகனான கார்த்திக்கு மிகப்பெரிய அறிமுகத்தையும் புகழையும் கொடுத்தது. ஆதிபகவன் படமும் இரு மாறுபட்ட வேடங்களில் நடித்த ஜெயம் ரவிக்கு ஒரு பேர் சொல்லும் படியான படமாக அமைந்தது. சேது படத்திலும் மௌனம் பேசியதை படத்திலும் சிறு வேடங்களில் நடித்த அமீர் யோகி படத்தில் கதை நாயகனாகவும், யுத்தம் செய் நினைத்தது யாரோ படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்து புகழ் பெற்றார். 2011 வெளிவந்த யுவன் யுவதி படத்தில் ஒரு வேடத்தில் நடித்த அமீர் அவர்கள் 2018 வெளிவந்த வடசென்னை படத்தில் ராஜன் என்கிற ஒரு உயிரோட்டமான வேடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே உருமாறி மிகச்சிறந்த நடிப்பை வழங்கி தனக்கும் வடசென்னை படத்துக்கும் மிகப்பெரிய புகழை ஈட்டினார். அடுத்ததாக மாறன் படத்திலும் சிறந்த நடிப்பை வழங்கினார். 2024 வெளியாகும் என்கிற எதிர்பார்ப்பில் உள்ள உயிர் தமிழுக்கு என்கிற படத்தில் கதை நாயகனாக சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்கிறார் அமீர். மூன் பிக்சர்ஸ் சார்பாக ஆதம்பாவா தயாரித்து இயக்கியுள்ள படம் உயிர் தமிழுக்கு. இந்த படத்தில் கதை வசனத்தை எழுதியவர்கள் அஜயன் பாலா மற்றும் பாலா முரளி வர்மன். இந்த படத்தில் அமீருடன் இணையாக சாந்தினி ஸ்ரீதரன் கதாநாயகி வேடத்திலும் மற்ற பிற முக்கிய வேடங்களில் ஆனந்தராஜ், இமான் அண்ணாச்சி, மாரிமுத்து, ராஜ் கபூர், சுப்பிரமணிய சிவா, மகாநதி சங்கர், ராஜசிம்மன், சரவணா சக்தி மற்றும் ரவி வெங்கட்ராமன் முதலியவர்கள் நடிக்கிறார்கள். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு தேவராஜ், எடிட்டிங் அசோக் சார்லஸ். பாடல்களை பா விஜய் எழுத நீண்ட காலத்துக்கு பின்பு இசையமைத்திருக்கிறார் வித்யாசாகர். இந்த படத்தில் அமீர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இமான் அண்ணாச்சியுடன் சேர்ந்து சத்யராஜ் கவுண்டமணி காம்போவை போல நகைச்சுவையில் கலக்கியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் படக்குழுவினர். வித்யாசாகர் இசையில் மேலும் பெரிய எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இந்த படத்தின் பெயர் மேல் உள்ள ஈர்ப்பாலும் அமீர் மேல் உள்ள பெரும் நம்பிக்கையாலும் வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் மூலம் உயிர் தமிழுக்கு படத்தை வெளியிடும் உரிமையை பெற்றிருக்கிறார் மாநாடு படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. 2024 வருடத்தில் வெள்ளித்திரையில் உயிர் தமிழுக்கு வெளியாகும் என்று படக்குழுவினர் எதிர்பார்க்கிறார்கள். இந்த காணொளியை கண்டு ரசித்ததற்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இது போன்ற புத்தம் புதிய விறுவிறுப்பான காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் யுவர் சினிமா டுடேயுடன். ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை யுவர் சினிமா டுடே யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.